சுடரு பாரு, ரொம்ப அழகழகா உனக்காக வெங்காயம் நறுக்கிட்டு வந்திருக்கேன். சட்டியில கொட்டட்டா? நான் உன் மண்டையில கொட்டட்டா? யா சுடரு. யோ அம்மா அம்மா, திட்டுறதா இருந்தா கூட தூய தமிழ்ல தான் நீ திட்டணும். ஐயோ இவ ஒருத்தி. தூய தமிழில் திட்டுவதற்கு வார்த்தை இல்லாத காரணத்தினால் நீ பிழைத்துக் கொண்டாய். இல்லை என்றால் திட்டியே உன்னை கிழித்திருப்பேன். சுடரு, நீ பேசுறத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது சுடரு. நன்றாகத்தானே இருக்கும். ஏனென்றால் கஷ்டப்பட்டு பிழை இல்லாமல் பேசுவது நான் அல்லவா? சரி, நீ சொன்னது போல் நான் வெங்காயம் தானே நறுக்கி கொண்டு வந்திருக்கிறேன். பிறகு ஏன் என்னை திட்டுகிறாய்? யோ விளிச்சமாய், கூரைதாம் இருக்கா இல்லையா உனக்கு? தூய தமிழ்ல தான் பேசணும்னு சொன்னேன். நான் 10 மாதம் என் வயிற்றில் சுமந்து பெற்று என் பிள்ளை பைத்தியமே. இளிச்சவாய் என்றாலும் தூய தமிழ்தான். பிரியாணிக்கு முக்கியமானதே பட்டை கிராம்பு ஏலக்காதான். அதை யார் உங்க அப்பன் வந்து போடுவானா? இல்லை இல்லை, நான் தான் போட வேண்டும். போடும், இழிக்காமல் போட்டு தொலையும். ஆமாம் ஆமா, நான் எதுக்கு இப்ப தூய தமிழ்ல பேசிட்டு இருக்கேன்? உனக்கு தானே போட்டி. நீர் ஒரு கூறு கெட்டவன், அதற்கு நான் என்ன செய்வது? மணியாகிக் கொண்டே இருக்கிறது, வேலையை ஆரம்பிப்போமா? சரி சுடரு, முதல்ல என்ன பண்ணும்? பட்டையை போடுங்கள். பட்டை அடுப்பு கறி இருக்கு, அதை எடுத்து போட்டுக்குவோம். கணவர், என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? நீ தானே சுடரு பட்டை போட சொன்ன, அதான் பட்டையை போட்டுட்டு இருக்கேன். இது என்னவென்று தெரிகிறதா? திருவிழாவில் ஆடின் கழுத்தை அறுப்பது போல் உனது கழுத்தையும் அறுத்தெறிந்து விடுவேன். சுடரு, நான் சொன்னது பிரியாணிக்கு போடும் பட்டை கிராம்பு ஏலக்காவை, உனது நெத்தியில் இருக்கும் பட்டையை அல்ல, பிறவி பைத்தியமே. சரி சரி, புரிஞ்சுது. இப்ப என்ன, பட்டை கிராம்பு ஏலக்காய் போயிட்டு இந்த வெங்காயத்தை போடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நான் போடுறேன் சுடரு, நீ கத்திய கீழே வச்சுற, நான் போடுறேன். மலரு மலரு, ஹஸ்பண்ட். இந்த மலரு, நீ கேட்டதெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. பட்டை கிராம்பு ஏலக்காய். சித்தி சித்தி, இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஓகே ஓகே, எல்லாம் ஓகே. சரி மலரு, இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆயில் ஆயில், அப்புறம் மசாலா புட்டு, அது. ஓ, எண்ணெயை ஊத்திட்டு இந்த மசாலா எல்லாம் எடுத்து போடணுமா? கரெக்ட் கரெக்ட், அது. லே சரவணா, பெரிய வெங்காயத்தை நல்ல நீல நீளமா நறுக்கணும். அது எப்படி இல்ல இங்கிலீஷ்ல சொல்றது? பெரிய வெங்காயனா, பிக் ஆனியன், அது நீல நீளமா நறுக்கிறதுக்கு பிக் ஆனியன் பிக் கட்டிங் சொல்லுமா. பிக் ஆனியன் பிக் கட்டிங் சொல்லுமா பாட்ட. பெரியதுக்கு பிக்னு சொல்ற. சரி, அது என்ன சாமி, நீல நீளமா நறுக்கணும்னு சொன்னதுக்கு பிக்னு சொல்ற? அம்மா, இங்கிலீஷ்ல அப்படிதாம்மா, பெருசுன்னு சொல்றதுக்கு பிக் தான், நீலம்னு சொல்றதுக்கு பிக் தான். அப்படியா? நல்ல ஈஸியா இருக்குதே, பேசாம இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். சரி ஹஸ்பண்ட், பிக் ஆனியன் பிக் கட்டிங் கட்டிங். ஓகே. பிக் ஆனியன்னா பெரிய வெங்காயம் மாடி, அது எப்படி பெருசு பெருசா இருக்கணுமா? ஐயோ, இந்த மனுஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையே. பெருசு இல்ல, பிக் பிக், நானு பிக் கட்டிங். ஐயோ சித்தப்பா, பிக் கட்டிங் இல்ல, ஸ்ட்ரைட் கட்டிங், தின் கட்டிங். நீல நீளமா நறுக்க சொல்றாங்க சித்தப்பா. ஓ, பெரிய வெங்காயத்தை நீல நீளமா நறுக்கணுமா? ஐயோ கடவுளே, நான் எப்படி பிரியாணி செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. ஏ மலரு, வேற என்னென்னலாம் நறுக்கணும்? பொட்டேட்டோ பொட்டேட்டோ. மட்டன் பிரியாணில உருளைக்கிழங்கா? எக்கா, அம்மா டொமேட்டோவதாக பொட்டேட்டோங்குது. தக்காளியே டொமேட்டோ நக்க சொல்லி கொடுத்த, அதுங்க தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. டேய், ஏற்கனவே வயிறு வலிக்குதுடா, ஏன்டா இன்னும் வயிறு வலிக்க வலிக்க சிரிக்க வைக்கிறீங்க? முடியலடா என்னால. அம்மா, அது பொட்டேட்டோ இல்லம்மா, டொமேட்டோ. டொமேட்டோ டொமேட்டோ கட்டிங், அதுவும் பிக் 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 கட்டிங். ஓ, அதுவும் பெரிய தக்காளிய நீல நீளமா நறுக்கணுமா? எஸ் எஸ். அப்புறம் வேற என்ன எடுத்துட்டு வரணும்? யோ ஹஸ்பண்டே, இதை எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆகும். இதுல இப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் என்ன பண்ண போற? நானே திக்கி தடுமாறி பேசிக்கிட்டு இருக்கேன். போய் நான் சொன்ன வெங்காயத்தையும் தக்காளியும் எடுத்துட்டு வா, அப்புறமா ஒண்ணா சொல்றேன். நிழல் போல நானும் நடை போட நீயும், தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, தினம்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே.
என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன 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 நடக்குதுங்க? வெங்காயம் வதங்குற டைம்ல லவ்ஸா நடுவுல? போர் அடிக்குதுடி, அத கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாத்து வைப் பண்றேன்னு கரிஞ்சிராம. அது கரியுதோ இல்லையோ, நீ நல்லா கரியிற. முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அப்பதான் நானும் என் புருஷனும் வைப் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஐயோ கணவரே, அங்கே பாருங்கள், தக்காளி நன்றாக வதங்கி விட்டது. அடுத்ததாக நாம் போட வேண்டியது புதினாவையும் கொத்தமல்லியும். அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் சுடரு. சரி, புதினாவையும் கொத்தமல்லியும் கிள்ளி கிள்ளி போடுங்கள். ஏனடா என்னை கிள்ளுகிறாய்? நீ தானே சுடர் சொன்ன கிள்ளிட்டு போடணும்னு. அத உன்னை கிள்றேன், புதினாவை போடுறேன், மறுபடியும் கிள்றேன், கொத்தமல்லியை போடுறேன். எப்படி? நிம்மதி, நம் வீட்டில் விளக்கமாறு ஒன்று இருக்குதல்லவா, அதை எடுத்துக்கொண்டு வா. இன்னைக்கு விளக்கமாறு பெய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. அப்பா, புதினாவையும் கொத்தமல்லியும் கிள்ளி போடுங்கப்பா. புதினாவையும் கொத்தமல்லியுமா? அத கொஞ்சம் தெளிவா சொன்னாதான் என்ன? ஆமாம் ஆமாம், நீர்தான் மணிக்கொரு முறை மங்கினி அமைச்சர் என்பதை நிரூபிக்கிறாய். மலரு, வெங்காயம் நல்லா செவந்து வதங்கிருச்சு. அடுத்து என்ன? உன்னை தூக்கி போடணுமா? என்னைய தூக்கி போடணுமா? ஆமா மலரு, நீ தானே சொன்ன இந்த மாதிரி ஒரு குண்டு தக்காளி எடுத்துட்டு வாங்கன்னு. அதான் உன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த தக்காளியை தான் போடலாமான்றத அப்படி கேட்டேன். நீ தானடி என் குட்டி குண்டு தக்காளி. ஐயோ, இவங்கள பார்த்தா சமையல் பண்ற மாதிரியே தெரியலையே. அங்கிட்ட எங்க அம்மா அப்பா ஒரு பக்கம், இங்கிட்ட சித்தப்பா சித்தி ஒரு பக்கம். முடியலடா சாமி. யோ, கையடியா. ஏண்டி தக்காளி? பாரு, ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். தக்காளி, அடுப்புக்கு முன்னாடி நின்னுட்டு இப்படி கடுப்புல நிக்கலாமா? ரொம்ப பேசினா இடுப்பு உடைச்சிருவேன், பாத்துக்கோ. கண்ணு, கிண்டி விடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன கண்ணு சொல்றது? சாட்டை சித்தி, சாட்டை பண்ணுங்கன்னு சொல்லணும். யோ ஹஸ்பண்ட், சாட்டையா? சாட்டை வேணுமா? ஏண்டி அடிச்சுக்கிட்டு வித்த காட்ட போறியா? ஆமா, உன்னை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு இன்னும் அதை மட்டும் நான் பண்ணல. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, தெருவுல நின்னுட்டு சாட்டை எடுத்து என் மேலே அடிச்சுக்கிட்டு அம்மா ஐயோன்னு கத்ததான் போறேன். நல்லா சொல்லுடி, என்னடி சொல்ற? யோ, கிண்டியா கிண்டி. போயிருக்கேன் மலரு. கிண்டி, தாம்பரம், அம்பத்தூர், கோயம்பேடு எல்லாம் போயிருக்கேன். சோ படுபாவி பையன், உசுர வாங்குறானே. யோ, வெங்காயம் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் என்னையா பண்ணணும்? ஓ, கிண்டணுமா? சரி கிண்டுறேன். ஐயா, வாயப்பாரு, கிண்டி தொலை. கணவரே, இப்பொழுது எல்லாம் ரெடியாகி விட்டது. வாருங்கள், தம் போடுவோம். சுடரு, இப்ப என்ன சொன்ன? தம் போடுவோம் என்று சொன்னேன். ஆமா, இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். அதுக்காகவே ஒரு தம்ம போடணும். வா சுடரு, போலாம். அடே, எங்கேடா போகிறாய்? தம் இங்கே தானே இருக்கிறது, பிறகு வேற எங்க போகிறாய்? ஓ, வாங்கிட்டே வந்துட்டியா? சூப்பர் சுடரு. எடு ஒரு தம்ம போடுவோம். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா, இல்ல ஷேரிங்கா? இவன் ஏற்கனவே பைத்தியக்காரன், இப்பொழுது என்ன பேசுகிறான்? பைத்தியம் எதுவும் முற்றிவிட்டதா என்ன? என்ன சுடரு முடிச்சுக்கிட்டே இருக்க? ஒரு தீப்பெட்டி இல்லையா? ஏன் சுடரு, அடுப்பே இங்க பத்திக்கிட்டு எரியும் போது எதுக்கு சுடரு தீப்பெட்டி எடுத்து அதுல பத்த வச்சீங்கன்னா பத்திக்க போகுது. யோ மங்குனி அமைச்சரே, என்னையா உளறுகிறாய்? நீ தானே சுடரு சிகரெட் அடிக்கலான்னு கூப்பிட்ட. அதான் தீக்குச்சி தேடுறியோன்னு கேட்டேன். அதான் இங்க கொழுந்துட்டு எரியுதே அடுப்பு, அதுல பத்த வச்சுக்கலாம். அட பாவி, கூறு கட்டவனே, இவ்வளவு நேரம் நீ அந்த தம்மை பற்றியா பேசிக் கொண்டிருந்தாய்? உன்னை எல்லாம். ஐயோ சுடரு, என்ன பண்ற சுடரு? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் என்னிடமே அது இது என்று தப்பான வார்த்தை, தகாத வார்த்தை பேசுவாய். மட்டன் பிரியாணியில் கொழுப்பு கொஞ்சம் குறைவாக உள்ளது, அதற்கு பதில் நீ உள்ளே போடா மானடா. ஐயோ சுடரு, தெரியாம சொல்லிட்டேன் சுடரு, விட்டுரு சுடரு. ஐயோ வேணா சுடரு, பக்கத்துல நிக்கவே முடியல, அனல் அடிக்குது சுடரு, உள்ள தூக்கி போடுறது சுடரு. தெரிகிறதல்லவா, உன் ஜிப்பு வாயை கொஞ்ச நேரத்திற்கு மூடி கொண்டிரு. இன்னொரு தடவை வாயை திறந்தாய் என்றால் வாயை கிழித்து விடுவேன். சத்தியமா திறக்க மாட்டேன் சுடரு, விட்டுரு சுடரு. என்ன, பிரியாணி எல்லாம் நல்லா தடபடலாம் நடக்குதா? ஆமாங்க, ஒரு மாதிரி நல்ல வாசனையா இருக்கும் பாத்தீங்களா? அது நம்ம சட்டில இருந்து தான் வருது. அத்தை, எனக்கு பக்கத்துல தான் நிக்கிறீங்க, அப்ப என்ன அர்த்தம்? என் சட்டிக்கு பக்கத்துல இருந்து தானே நல்ல வாசனை வருதுன்னு அர்த்தம். சரி சரி சரி, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே எப்படி? ஒரு இலையில போட்டு கொண்டு வாங்க, எல்லாரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுவோம், அப்பதானே ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். சரிங்க நாட்டா மாமா, நான் இப்ப போட்டு கொண்டு வரோம், நீங்க போய் உட்காருங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேருமே பிரியாணியை நல்லா தூக்கலா தான் செஞ்சிருக்கீங்க. பார்க்கும் போதும் தெரியுது, வாசமும் நல்லா தான் இருக்கு. சரி, டேஸ்ட் பாத்துருவோமா? சுடரு,
எப்படியும் உனக்கு நல்லா சமைக்க வராது. இந்த நெக்லஸை நான் தான் தூக்க போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க? ஏ மலரு, இந்த கிழவி எனக்கு சமையல் வராதுன்னு தெரிஞ்சு இந்த சமையல் போட்டியை வச்சா நான் சும்மா இருப்பேனா? சுடரா கொக்கா. இந்த கிழவி சமையல் போட்டின்னு சொன்னோன்னே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு வச்சிட்டோம்ல. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி சும்மா தக 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 தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. நீ வேணும்னா பாரு, இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். அந்த கிழவியோட நெக்லஸ நான் தான் ஆட்டைய போட போறேன். சுடர் நல்லா சமைக்காதே, இப்படி நல்லா சமைச்சது? இந்த ஒரு வாரம் போட்டி நடக்க போகுது. அதுல எந்த போட்டி வச்சாலும் எப்படியும் சுடர் தான் ஜெயிக்கும். இந்த ஒரு போட்டியிலயாவது மலர் ஜெயிக்க வைக்கலான்னு தான் சமையல் போட்டி வச்சேன். ஆனா சுடர் எப்படி ஜெயிச்சிச்சு? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதே. என்னத்த என் மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்பனா நான் தானே ஜெயிச்சேன். ஏய் இருமா, இரு. நான் என்ன யாரு ஜெயிச்சீங்கன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, என் மூஞ்சேவே குறுகுறேன்னு பாத்துட்டு இருந்தீங்களே, அதான் நான் தான் ஜெயிச்சிட்டேனோன்னு நினைச்சேன். இல்ல, நீ எப்படி இவ்வளோ நல்லா சமைச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்ல, உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் அத்தை. நீங்க எவ்வளவு சூப்பரா சமைப்பீங்க. உங்ககிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கிட்டு இருந்திருப்பேன்ல, அததான் இன்னைக்கு முழுசா இறக்கிட்டேன். சுடரு, நீயும் நல்லா சமைச்ச. மலரு, நீயும் நல்லா தான் சமைச்சிருக்க. இப்போ உங்க 2 பேருக்கு நடுவுல தான் யார ஜெயிச்சிங்கன்னு அறிவிச்சிங்கன்னு சொல்ல முடியல. அதுதான் திக்கி தடுமாறிக்கிட்டு இருக்கேன். அட, என்னத்துக்கு இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே? சுடர் தான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு போங்கட்ட. அட இருமா, நீ வேற. சரி, இப்ப யாரு ஜெயிச்சாங்கன்னு அறிவிச்சிடலாம். 2 பேருமே செஞ்சது சூப்பரா இருந்தது. அதனால யாருக்கு யாருன்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியல. அதனால 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. சரி, இந்த வாரம் ஃபுல்லாவே போட்டின்னு தானே சொன்னேன். கடைசியில யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த நெக்லஸ கொடுத்துடுறேன். சரியா? சரி, எல்லாரும் வாங்க, உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம்னு எல்லாருமே எக்ஸைட்டிங்லேடா. நானும் வரேன். அதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஹலோ, வணக்கம் மக்களே. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். போன வாரத்துல நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமான்னு கேட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீக் ஃபுல்லாவே இந்த போட்டியவே வந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நடந்த போட்டி, அதாவது சுடரமா தூய தமிழ்ல பேசினதும் அப்புறம் பிரியாணி சொன்னதும், அது ஆம்பூர் பிரியாணி சொல்லியிருந்தாங்க. மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு பர்சன் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு அட்மினுக்கு ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருக்கணுமே, தெரியலையே. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சுடரமாவை தூய தமிழ்ல பேச சொன்னது வந்து நம்ம ஹேமா சுந்தரி ஐடியில இருந்து சொன்னாங்க. ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது பார்ட் 1 ரொம்ப லென்த்தா போனதுனால பார்ட் 1 பார்ட் 2 இப்போ இதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாவே ஆத்தா சொன்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லாவே போட்டி தான் நடக்க போகுது. நீங்க சொன்ன ஐடியாஸ் வச்சு தான் போட்டிகள் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன போட்டின்றதை இன்னைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு என்ன போட்டி அப்படின்னா, மலரம்மா என்ன சொன்னாலும் சுடரம்மா வந்து செய்யணும். அதுதான் வந்து நாளைக்கான போட்டி. அது வந்து யாரு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அஸ்வினி ஏஎஸ் அப்படின்ற ஐடியில இருந்து அவங்க இந்த ஐடியாவை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்களும் நிறைய ஹிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே தான் நாளைக்கு போட்டியில வந்து நடக்க போகுது. ஸோ எப்படி வெற்றிகரமா வந்து நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த டாஸ்க். ஓகேங்களா? ரொம்ப லென்த்தா போச்சு அப்படின்னா 2 வீடியோஸா பிரிச்சு போடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரே வீடியோலயே முடிக்க முடியும்னா ஒரே வீடியோலயே முடிச்சிடலாம். இந்த ட்ரூத் ஆர் டேரை ஃபுல்லாவே இந்த வீக் ஃபுல்லாவே சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சில பேர் क्वेश्चंस எல்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே நான் நடுவுல ஆன்சர் பண்றேன். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்டாவும் ஜாலியாவும் இருக்கும். Thank you so much மக்களே. நாளைக்கு காலையில எல்லாரும் வீடியோ பார்க்க வந்துருங்க. பாய்.